ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்றைக்கி ஒரு எக்ஸ்க்ளூசிவான லான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். சார் வர முடியல, அதனால் நான் வந்திருக்கேன். ஒரு லக்ஸரி பிராண்ட்லேருந்து நம்ம கூப்பிட்ருக்காங்க. அதுதான் மெர்சிடிஸ் பென்ஸோட இந்த எம்பியோட ரீலான்ச்சுக்கு, அதாவது வி கிளாஸுங்கிறத வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2022 இது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திரும்ப 2026 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, கம்ஃபர்ட்டாக என்ன இருக்குது, ஃபீச்சர்ஸாக என்ன இருக்குங்கிறதெல்லாம் வாங்க பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எஃபோர்ட் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான காருக்கு தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துலாம். அதுதான் இன்வால்வ் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் வுட் அப்படிங்கிற ஃப்ளேவரில் இருக்கிற இந்த பர்ஃப்யூம். அதாவது இது ஒரு ஜெல் டைப் கிடையாது, அதனால் இது சிந்தி இவ்வளோ பெரிய ப்ரீமியம் கார் இருந்தாலும் எது வரதாலும் நம்ம ஸ்பாயில் பண்ண போகிறதில்ல. அதுமாதிரி இதோட ஸ்மெல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பாடி ஸ்மெல் மாதிரி ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 days வரும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அந்த லெவலில் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இந்த கார் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிர்லா அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி ஒரு 10% ஆஃபரில் வாங்கிக்கலாம். இந்த வி கிளாஸோட இன்ஜின் ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். அதாவது இந்த வி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல்லையும் இருக்குது, டீசல்லையும் இருக்குது. பெட்ரோலும் 2 லிட்டர் இன்ஜினில் வருது, டீசலும் 2 லிட்டர் இன்ஜினில் வருது. ரெண்டுமே ஒரு 4 சிலிண்டர் தான். ஆனால் பவர் அப்படின்னு பார்க்குறப்போ பெட்ரோல் வந்து ஒரு 239 bhp தருது. இதே ஒரு டீசல் அப்படின்னு பார்க்குறப்போ அதோட அவுட்புட் வந்து 237 bhp இருக்குது. ஆனால் டார்க் அப்படின்னு பார்க்குறப்போ 500 Nm இருக்குது. ஆனால் ஆஸ் இன்ட்ரடக்டரி ப்ரைஸாக இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1,40,00,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வி கிளாஸோட ஃப்ரண்ட் டிசைன் பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. அதாவது ரொம்ப போல்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக நல்ல ஒரு ஏரோடைனமிக்கலாக இருக்குது. இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்எல் இப்படி வந்து கொடுத்துருக்காங்க சி ஷேப்பில். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ப்ரீம் நமக்கு ஹெட்லாம்ப்ஸ் வருது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய மேசிவான ஒரு கிரில் இருக்குது. இதனோட சைடில் கூட பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்எல் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகுது ஒரு யூ ஷேப்பில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்டட் அப்படின்றாங்க, அதாவது இந்த பென்ஸோட லோகோ இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இது இருக்குது. இந்த ஏஎம்ஜிலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இருக்க ரீசெண்ட் இவங்களோட லான்ச்சஸ் எல்லாத்துலேயும் இது இப்படி தான் இருக்குது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய இந்த பிராண்டோட லோகோ வருது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமரா, ஸோ ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. அது கீழே யூஸ் ஆகிற நம்பர் லைசன்ஸ் பிளேட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு ஏர் வெண்ட் இருக்குது. திரும்ப அந்த பம்பர்ஸ் வருது. அதுக்கப்புறம் ஒரு சில்வர் ஸ்கிட் பிளேட்டில் நமக்கு கிளாசி பிளாக்ல வருது. என்னோட சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ பாருங்கள் எவ்வளோ மேசிவாக எவ்வளோ லாங்கராக இருக்குன்னு. இதுதான் அவங்க எக்ஸ்ட்ரா லாங் வீல் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வீல் பேஸ் அப்படின்னு அவங்க பார்க்குறப்போ 3430 mm இருக்குது. வண்டியோட மொத்த லென்த் அப்படின்னு பார்க்குறப்போ இது 5.3 மீட்டர் இருக்குது. அது மாதிரி வித் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இது ஒரு 1.9 மீட்டர் இருக்குது. ஹைட் அப்படின்னு பார்க்குறப்போ 1.8 மீட்டர் இருக்குது. இந்த வி கிளாஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 சீட்டிங் ஆப்ஷனில் வருது. அதாவது 4 சீட்டர், இன்னொன்று 6 சீட்டர். அதாவது இவங்க 4 சீட்டர்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரியரில் வெறும் 2 சீட்ஸ் வருது. அது ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் சீட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வந்து பின்னாடி 4 சீட்ஸ் வருது. ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ரியரில் இருக்கிற 4 சீட் ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இது புல் பண்ணிட்டு விட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரியரில் பாருங்கள், இந்த ரியரில் பார்க்குறப்போ நமக்கு இது வந்து ஒரு நார்மல் கேப்டன் சீட்ஸாக இருக்குது. ஆனால் அம்மான்றக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸாக இருக்குது. எப்படி ஒரு ஃப்ளைட்டில் ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் இருக்குமோ திட்ட அந்த லெவலில் இருக்குது. இப்போ அந்த சீட்டில் உட்காந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அந்த பேக் சீட்டில் இருக்கோம். ஆக்சுவலாக இந்த பேக் சீட்ஸ் இருக்குல்ல, இதுவுமே நமக்கு வந்து ஒரு 2 வேரியண்ட்டாக வருது. அதாவது இங்கே நம்ம ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் சீட்டில் உட்காந்துருக்கிறப்போ இங்கே இருக்க சீட்ஸ் வந்து நமக்கு ஃபேஸிங்காக, அதாவது அந்த பேசஞ்சர் நமக்கு ஃபேஸிங்காகவும் வாங்கலாம். ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் அப்படிலாம் நடத்துகிறவங்க இல்லை ஆஃபீஸ் அதுக்கான பர்பஸே இருக்க மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துடும். இந்த பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் வந்து முன்னாடி போயிடும். அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக இருக்கும். இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் இருக்குது. இது இல்லாமல் இதில் 4 சீட்டர் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வெறும் இந்த 2 பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் மட்டும்தான் வரும். பட் அதை வந்து நம்ம இந்த ரயில்ஸ் யூஸ் பண்ணி எங்கே வேணால் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரியர் சீட்டில் உட்கார்றப்ப கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இந்த சீட்ஸில் இருக்குது. அதாவது வென்டிலேட்டட் சீட்ஸாகவும் ஒர்க் ஆகும், ஹீட்டட் சீட்ஸாகவும் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் மசாஜும் இருக்குது. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கலி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் இந்த சீட்ஸை. இதில் பார்த்தீங்கன்னா ரிக்ளைன் இருக்குது, தனியாக அது மாதிரி ஹெட் ரெஸ்ட்டுக்கும் இருக்குது, ரிக்ளைனும் இருக்குது. அது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் நம்ம புஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரயில்ஸை வந்து நீங்கள் நம்ம ஏற்ற மாதிரி எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த சீட்டிங் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் இங்கே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இது ஹீட்டட் ஆப்ஷன், இது வந்து வென்டிலேட்டட் சீட்ஸு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம மெமரி சீட்டுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த வி கிளாஸோட ஃப்ரண்ட் சீட்ஸில் இருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல உட்காந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த இன்டீரியர் அப்படின்னு நம்ம பொறுத்தவரை வந்து இதுவுமே ரெண்டு நமக்கு இன்டீரியர்ஸில் வருது. அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வித் பீச் வருது, இன்னொன்று ஃபுல் பிளாக்ல வருது. ஸோ இதனுடைய கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்ப இது ஒரு 12.3 இன்ச்சும் இது ஒரு 12.3 இன்ச்சும் இருக்குது. ஏசி வெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, அது மாதிரி சைட்ஸில் வருது. கொஞ்சம் வந்து அந்த ஏசி வெண்ட் வந்து ஆக்சுவலாக டிரைவர் சென்ட்ரிக்காக இல்லை, ரொம்ப வந்து பேசஞ்சர் சென்ட்ரிக்காக தான் இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 ஸ்போக்கில் நமக்கு இந்த ஸ்டேரிங் வீல் வருது. இங்கேருந்து பார்க்குறப்போ இது எல்லாமே ரொம்ப நல்லா
இருக்குது. இந்த பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பட்டன் இல்லாமல் ஒரு சாஃப்ட் டச் பட்டன்ஸாக இந்த வந்து ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே ஒரு டச் பேட் மாதிரி ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே இருக்க கண்ட்ரோல்ஸை ஒரு டிரைவிங் அப்போது சப்போஸ் இந்த சாஃபர் அதாவது டிரைவர் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணுன்னா அவர் வந்து ஜஸ்ட் இங்கேருந்து டச் பண்ணியே இதை வந்து பண்ணலாம். ஏன்னா ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்குறப்போ நமக்கு இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுறது பார்த்து பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொன்று கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக இதை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ரியர் டோர்ஸ் எல்லாம் யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி ஒரு எம்பிவிஸ்லாம் பார்க்குறோன்னா ரியர் டோரை பின்னாடி இருக்கவங்க தான் ஓப்பன் க்ளோஸ் பண்ண முடியும், இல்லை வெளிலேருந்து யாராவது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே இருக்க சாஃபர் அதாவது டிரைவர் அவரே வந்து இங்கேருந்து ஒரு கிளிக் பண்ணார்னா ஒன் கிளிக்கில் இந்த டோர் ஆகட்டும் அந்த டோர் ஆகட்டும் ஓப்பன் க்ளோஸ் வந்து பண்ணலாம். அதுமாரி அவங்களுக்கான வால்யூம் கண்ட்ரோல்ஸு இது மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வண்டி வந்து ஒரு 7 ஏர் பேக்கோட வருது. அதுமாதிரி லெவல் 2 ADASுமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேமரா இருக்குது. இது நம்ம வேறு ஒரு காரில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு அந்த கண்ணுலாம் இல்லை. பட் அது வந்து என்னன்னா டிரைவர் மானிட்டரிங் கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிரைவர் எப்பப்பெல்லாம் அவர் தூங்குறாரு இல்லை டிரைவர் எங்கேயாவது திரும்பி பார்க்குறாரு சரியாக அவர் டிரைவிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலன்னா இது வழியாக அதை நம்மளை பார்த்துட்டு மொத்த ஸ்பீக்கர்ஸ்லையுமே அது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இந்த மாதிரி சாஃபர் வந்து ஒழுங்காக ரோட்டை பார்த்து ஓட்டுங்க, இல்லைனா பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்ற அலர்ட்ஸ்லாம் வருது. இப்போது இந்த நம்ம இன்ஃபோடைன்மெண்ட்டை பார்ப்போம். இதில் பாருங்கள் நேவிகேஷன், ஃபோன் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த டச் பேட்லேருந்தே நம்ம ஒன்றையும் வந்து மாற்றலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டச் பேடில் நான் இப்படி பண்ணோன்னா இது எல்லாமே மாறுது. ஸோ இது எல்லாமே ரொம்ப சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. அது மாதிரி ஆம்பியன்ட் லைட்டிங் பொறுத்தவரை இல்லை மொத்தம் ஒரு 64 கலர்ஸில் ஆம்பியன்ட் லைட்டிங் மாற்றலாம். இதில் போயே நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல ஒரு பர்பிளும் இங்கே ஒரு ரெட்டும் காட்டுது. அதாவது இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கிளாஸில் இந்த நேவிகேஷனுங்கிறது எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்குது பாருங்கள். நம்ம யூஸ்வலாக நம்மளோட மேப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் கூகுள் மேப்பில் கூட ஜஸ்ட் லொக்கேஷன் தான் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்ம பெட்ரோல் பங்க்ஸ் பாருங்களேன், அந்த ஒரு ஐக்கானோடவே காட்டுது. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஃபியூல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஐக்கானை பார்த்தே அது வந்து நம்ம எந்த பிராண்ட் எந்த கம்பெனியோட ஃபியூல் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அதாவது இங்கே இடத்துல பார்க்கிங் அவைலபிள்னு அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு நேவிகேஷன் இதில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த இன்ஃபோடைன்மெண்ட் இது எல்லாமே MBUX அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெர்சிடிஸ் பென்ஸோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதில் வந்து பில்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் MBUX இதுக்கான அந்த MBயோட ஆப்ஸ் அதாவது மெர்சிடிஸ் பென்ஸோட சில பர்டிகுலர் ஆப்ஸுமே இதில் இருக்குது. ஸோ அது எல்லாமே இன்பில்ட்டாக இதில் வர்றப்போ நமக்கு வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம். கீங்கிறது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக அழகாக இருக்குது. ஸோ இதில் வந்து யூஸ்வலாக லாக் அன்லாக் இருக்குது. இது வந்து நம்ம அந்த சைட் டோர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இருக்குது. சப்போஸ் ஒரு டிரைவர் வந்து வெஹிக்கல்லேருந்து போயிட்டாரு, சைட் டோர் க்ளோஸ் பண்ணால் திரும்ப அவர் போய் அங்கே நின்று பண்ணாமல் இதை ப்ரெஸ் பண்ணியே சைட் டோர்ஸை க்ளோஸ் பண்ணலாம். அது மாதிரி பூட் டோரையும் ஓப்பன் க்ளோஸ் பண்ணலாம். R18 வருது. இவ்வளோ பெரிய வெஹிக்கிள் ஒரு R18ங்கிறது பார்க்க கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இதோட அலாய் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இது ஒரு டியூயல் டோனில் வருது, பிளாக் அண்ட் க்ரோம் ஃபினிஷில். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஏர்மேட்டிக் அப்படின்னா இவங்க எல்லாமே இப்போ 4மேட்டிக்னு சொல்கிற மாதிரி ஏர்மேட்டிக், அதாவது ஏர் சஸ்பென்ஷனோட இந்த கிளாஸில் இப்போ வந்துருக்கு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் நம்மளோட பேசஞ்சர் டோரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கட்டு கொடுத்துருக்காங்க. இது என்னடான்னு பார்க்குறப்போ எங்கடா இதில் வந்து ஃபியூல் டேங்கே இல்லைன்னு நினச்சோம். ஸோ இந்த இடத்துல ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம ஃபியூல் டேங்கோட கேப் இங்கே இருக்குது. AdBlue வந்து இதில் போடணும். ஸோ இது ஒரு டீசல் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த AdBlueக்கான டேங்க்குமே இங்கே வருது. இந்த கிளாஸோட ரியர் ப்ரொஃபைலை பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ டாலாக இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஏரோடைனமிக்கலான ஒரு ஸ்பாய்லர் வருது. யூஸ்வலாக வர ஒரு எமர்ஜென்சி ஸ்டாப் லேம்ப் தான் இங்கே வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக பெரிய ரியர் விண்ட்ஷீல்டு வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டீஃபாகர் யூஸ்வலாக வருது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய வைப்பர் வருதுன்னு. ஸோ இங்கே ஒரு வைப்பர் வருது. ஸோ அது கீழே இந்த இடத்துல அந்த பென்ஸோட பேட்ச் வருது. வந்து V300 அப்படின்னு போட்டிருக்காங்க. டீன்றது இது டீசலை வந்து டினோட் பண்ணுது. மற்றபடி இந்த டெயில் லைட் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வெர்டிக்கலாக ஒரு மாதிரி கர்வாக வந்து அதுக்கப்புறம் வெர்டிக்கலாக ஒரு ஸ்ட்ரைப்ஸில் தான் வருது. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஃபுட் ரெஸ்ட் வருது. அது ஆக்சுவலாக அதில் ஏறக்கூட முடியாது. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வருது. அப்புறம் யூஸ்வலாக வர ஒரு பிளாக்ல ஸ்கிட் பிளேட் வருது. யூஸ்வலாக இவ்வளோ பெரிய ஒரு ரியர் ப்ரொஃபைலில் ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறப்போ நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் தேவை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மிரர் இருக்குல்ல, அதாவது இந்த வைப்பருக்கு கீழே இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணியே இந்த பூட்டை ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு மேசிவான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு. இது ஒரு 4 சீட்டர். ஸோ அதனால் ரியரில் நமக்கு 2 சீட்டு தான் இருக்குது. இதில் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக எனி லக்கேஜ் நம்ம வைக்கலாம் எடுக்கலாம். அது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன திங்ஸாக இருந்தால் ஈஸியாக அதில் வச்சு எடுக்கலாம்.
ஆனால் ஒரு பெரிய ட்ராலி மாதிரிலாம் இருக்குன்னா அந்த விண்டோ வழியாக கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம் தான். ஸோ அப்போ அந்த ஃபுல் நம்ம பூட் டோரையே ஓப்பன் பண்ணோம். இதில் ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஃபுல் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நமக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து அவங்க எலக்ட்ரிக்கலி ஓப்பன் கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஆக்சுவலாக பயங்கர வெயிட்டாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணால் இந்தாண்ட கிட்டத்தட்ட ஒரு 4 அடி இடம் தேவை போல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அது ஈஸியாக லக்கேஜை நம்ம வந்து லோட் அன்லோடு பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய பூட் டோர் இருக்கப்போ நமக்கு க்ளோஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து எலக்ட்ரிக்கலி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்கல. ஹோப் இந்த V-Class வாக் அரவுண்டில் என்னென்ன சீட்டிங் ஆப்ஷன் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம்னு நான் நம்பலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from விஜய், பிர்லாஸ் பார்வை.